மறைந்த மூத்த நடிகர் டெல்லி கணேஷுக்கு அவருடைய நண்பர்களும் அவரது அண்டை வீட்டாரும் தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். நான் என்னுடைய பழக்கங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸுக்கு மேலே அவர் மேலே பழக்கம். ஃபீல்டில் இங்கே டெல்லியிலேருந்து இங்கே வந்த புதுசுலேருந்தே நாங்கள் அந்த பழக்கம் இருந்து அவர் என்னை ட்ராமாலெல்லாம் ஸ்டேஜில் ஏற்றி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தவர். அவர் முந்தா நாள் வரையும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு காலையில் இப்படி அவருடைய நியூஸ் வரும்னு நான் எதிரே பார்க்கல. என்னால் லாஸ்ட் ஸ்டேஜில் அவ்வளோதான், நான் என்னையே விட்டுட்ட மாதிரி அப்படி ஒரு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை. எல்லாரும் நல்லா அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், நான் சேரணும் அப்படின்னதுக்கப்புறம் இது பெரிய கடல் கண்ணன் தான் சொல்லுவார். பெரிய கடல் அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது, நீ படி, நல்லா படி. அதுக்கப்புறம் அவரால் தான் இப்போ நான் விஸ்காம் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன். அவர் சொன்னதுக்கப்புறம் மீடியா உள்ள போயிட்டு இப்போ நான் நிறைய படம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணிட்டு இருக்கேன் சிவகார்த்திகேயன் சாரோட. அப்புறம் இப்போ பாபா பிளாக் ஷீப்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கெலாம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணி அவர் கான்டாக்ட் கொடுத்து தான் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல மனுஷன் தான், எந்த ஒரு கெட்ட எண்ணம் கெட்ட பதில். அம்மா நல்லா இருக்கிறியம்மான்னு கேட்பாரு. நான் கேட்பேன், என்ன சார் இந்த படத்தில் நடிச்சிருங்க, அந்த படம் நல்லா நடிச்சிங்க, நல்லா இருக்குதாம்மான்னு. அவங்க பையன் ஷூட்டிங் எடுத்தார், ஒரு படம் ஒன்று நடிச்சாரு. நம்ம வீட்டு வாசல் தான் எடுத்தாங்க, அந்த படமும் எடுத்தாங்க. ஒரு 10 நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்து கேள்விப்பட்டோம். அதோட இப்போ இன்னைக்கு காலையில் வெடிகால ஒரு 1 மணியை போல் உயிரோட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறோம், வந்து பார்த்தோம்.